விரைவுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். இதனை தான் இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரர் தன்னுடைய வேலையை இழந்து விட்டார். அப்பொழுது எனக்கு அவர் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார். நானும் 6 மாதமாக தொடர்ந்து அவருக்கு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அவருடைய சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டார். ஒவ்வொரு முறையும் சொல்வார், சகோதரி என்னுடைய வேலைக்காய் ஜெபிங்க, மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி. அப்போ தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அந்த விண்ணப்பத்துக்கு நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருக்கு ஜெபிக்கும் பொழுது கொடுத்தார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சகோதரோடு நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நீங்களும் பிடிச்சு கொண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி அவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்து, அவர் சோர்ந்து போன நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை அவரை தேற்றினதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது ஒரு சிறு நாட்கள்லேயே அவர் என்னுடைய பகிர்ந்து கொள்ளும் காரியம் என்னவென்று சொன்னால், சகோதரி எந்த வேலையை நான் இழந்தேனோ அந்த வேலையை காட்டிலும் அதிகமான சம்பளத்தில் அதிகமான உயர்வான பொசிஷனில் கர்த்தர் என்னை அமர்த்தி இருக்கிறார், உங்கள் ஜெபங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். அந்த சகோதரருடைய வேலைக்காக ஜெபித்தோ, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், சொன்னபடியே செய்கிற தேவன், சொன்னபடியே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தில் அவரை அமர்த்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வார்த்தைகளை நம்புங்க, பிடிச்சு கொள்ளுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.